கந்தையா அவர்கள் இப்பொழுது தயானந்தா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தமது மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கே மேடையிலே காத்திருக்கும் அன்பர்கள் நூலினை பெற்றுக்கொள்கின்றார்கள். கந்தையா அவர்களுக்கு விசேடமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஓகே தயானந்தா அவர்களின் தம்பியாரும் லண்டன் காரை நலம்புரி சங்க தலைவருமான பரமநாதன் தவராஜா அவர்கள், காரை கலாசார மன்ற தலைவர் ரவீந்திரன் அவர்கள் கனடா, பிரான்ஸ் பிரிவு தலைவர் நேரு ஆகியோர் இப்பொழுது நூலின் பிரதிகளை பெற்றுக்கொள்வார்கள். சபையோர்களே, இப்பொழுது உங்கள் பலத்த கரகோஷ ஒலிக்கு மத்தியில் வரசத்தி விநாயகர் கோவில் ஆலய அறங்காவலர் பிரதம குருக்கள் விஜயகுமார குருக்கள் அவர்களை மேடைக்கு நாங்கள் விசேடமாக அழைக்கின்றோம். தயானந்த அவர்களின் சகோதரர்கள் நமுனகுலன், மாவலி ராஜன், சிவகுமார் ஆகியோரை இங்கே நாங்கள் அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து தயானந்த இந்தியாவில் கல்வி கற்ற சென்னை கிறிஸ்தவ கல்லூரி நண்பர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். மாவலியின் மகள் புதல்வி பூரணியை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். தயானந்தாவுக்கு மகள் முறையானவர். சபைகளே, உங்களிலிருந்து விசேடமாக இந்த நூலை இன்றைய நாளிலே யாராவது பெற விரும்பினால் தயவு செய்து மேடைக்கு வந்து பெற்றுச் செல்லுமாறு பணிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு முன்பாக தயானந்தா அவர்கள் விசேடமாக ஒருவரை மேடைக்கு அழைக்கவிருக்கின்றார்கள். அவர் யாரோ? உங்கள் எல்லோருடைய கரகோசமும் நான் அன்பாக மதிக்கின்ற என்னுடைய தம்பி, நான் நம்புகிறேன் கனடாவின் புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வர்ணராமேஸ்வரன் அவர்கள் மேடைக்கு வரவும். வர்ணராமேஸ்வரன் புத்தகம் வாங்குவதற்காக அல்ல, இலங்கையில் பேட்டிக்கு அப்பால் பல இசைக்கலைஞர்கள் இலங்கை வாழ்வில் இருந்தார்கள். ஆனால் மிக நீண்ட ஒரு இசை நிகழ்ச்சியை நாங்கள் செய்து முடித்தோம். ராமநாடகத்தை அதில் பாடியவர் கனடாவில் மிக புகழ் புகுத்தவர். வெறுமனே நூலை மட்டும் வாங்காமல் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் முடிவு செய்வார். இந்த இனிய மாலை பொழுதிலே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பகனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, நேரம் போய்கொண்டிருக்கின்றது தெரிகிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எனது சகோதர கலைஞர்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பை தெரிவித்துக்கொண்டு,
தயானந்தா அண்ணா அவர்களோடு நான் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவணத்திலே பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம். அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உண்மையிலே அவருடைய அந்த நம்பிக்கையும் அந்த துணிவும் அதை கேட்டு ரசித்தவர்களுக்கு அல்லது பார்த்து மகிழ்ந்தவர்களுக்கு தான் புரியும். அந்த வேளையிலே பணிப்பாளராக இருந்தவரும் கூட இங்கே இருக்கின்றார் மதியண்ணா அவர்கள். உண்மையில் அவருக்கும் இந்த இடத்துல நாங்கள் பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விடயம், அவர் ஏதாவது குளிர வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டார். அதற்கு அமைய ஒரு புலம்பெயர்ந்த இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய தாயகத்தை நாங்கள் எல்லோரும் காதல் செய்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய ஈழத்து கவிஞர், அதுவும் பெண் கவிஞர் கலைவாணி ராஜகுமாரன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல்களை சில வரிகளை மட்டும் நான் இசையமைத்து இசைக்கு ஏது எல்லையும் இடையிலே பாடிய பாடல். அந்த பாடல் சில வரிகளை மட்டும் இங்கே பதிவு செய்துவிட்டு என் குரலினாலே நான் செல்லாமல் இருக்கின்றேன். ஆ மறந்து போகுமோ மறந்து போகுமோ மண்ணின் வாசனை, மறந்து போகுமோ மண்ணின் வாசனை, தொலைந்து போவமோ தூர தேசத்தில், தூர 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 தேசத்தில், தூர தேசத்தில். நன்றி, வணக்கம். நல்லை முருகன் பாடல் சில வரிகளை கண்டிப்பாக பாட வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு காரணம், நாங்கள் மதிக்கின்ற கவிஞர் புதுவை ரத்தினதுரை அண்ணா அவர்கள், அவரோடு எனக்கு மட்டுமல்ல தயானந்தா அண்ணா அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதன் விளைவாக அது மட்டுமல்லாமல் நல்லூர் ஜோகர் சுவாமியில் அவர் கொண்ட பற்று நல்லை முருகன் மேல், அதன் காரணமாக இந்த பாடலை கனடாவில் பிரபல்யமாக்கிய பெருமை எங்களுடைய அண்ணா இளையபாரதி அண்ணா இருக்கின்றது. பன்னிரண்டு கண்ணிருந்தும் பார்க்கவில்லையே, நான் பகலிரவாய் பாடுகின்றேன், கேட்கவில்லையே நீ கேட்கவில்லையே. பன்னிரண்டு கண்ணிருந்தும் பார்க்கவில்லையே, நான் பகலிரவாய் பாடுகின்றேன், கேட்கவில்லையே நீ கேட்கவில்லையே. வண்ணமயில் மீதிலேறி வந்ததில்லையே, என்னை வாரி அணைத்தொரு முத்தம் தந்ததில்லையே. வண்ணமயில் மீதிலேறி வந்ததில்லையே, என்னை வாரி அணைத்தொரு முத்தம் தந்ததில்லையே. வந்ததில்லையே முத்தம் தந்ததில்லையே, கந்தா சொந்தமென்று வந்தனக்கு சொன்னதில்லையே. பன்னிரண்டு கண்ணிருந்தும் பார்க்கவில்லையே, நான் பகலிரவாய் பாடுகின்றேன்,
கேட்கவில்லையே நீ கேட்கவில்லையே. நன்றி. சபைகளே, தயானந்தா அவர்களின் ஏற்புரையோடு இந்த அறிமுக விழா நிறைவேறும். அதை தொடர்ந்து விசேடமான அம்சங்கள் காரை வசந்தம் 2012 உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் நேரத்தை நாங்கள் சற்று அளவுக்கு அதிகமாக எடுத்திருந்தால் எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சபைகளே, ஒலிவாங்கியினை தயானந்தா அவரிடம் இப்பொழுது நான் ஒப்படைக்கின்றேன். மிக பணிவான வணக்கங்கள். நான் ரவியையும் செயலாளர் மலரையும் தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை நிமிடங்கள் எங்களுக்கு தருவீர்கள் என்பது தெரியவில்லை. 3 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன். இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் கொம்பன்கள். ஆசிச்செல்வன் அவர்கள் அல்லது சுவனேசச்செல்வன் அவர்களை இலங்கையில் சந்திப்பது என்று சொன்னால், தினக்குரல் இன்று வீரகேசரி விலை கொடுத்து வாங்கிவிட்ட ஒரு தினக்குரலை ஸ்தாபக ஆசிரியர், வீரகேசரியின் மிக நீண்டகால ஆசிரியராக இருந்தவர் ஆசிச்செல்வன் அவர்கள். அடுத்தவர் VN மதியழகன் அவர்களை நான் நம்புகிறேன். கனடாவில் பல பேர் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு குரல் தருகிற மனிதராகத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்பது தவறு. இலங்கை வானொலியினுடைய தமிழ் சேவையின் பணிப்பாளர் மட்டுமல்ல, தமிழன் ஒருவன் பிரதி பணிப்பாளர் நாயகமாக இருந்தார் என்று சொன்னால் அது VN மதியழகனையே சார். இரண்டாவது, உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய இந்த நூலும் அல்லது இளையதமிழ் ஆனந்தாவை மிக அதிகம் பேர் மதிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வகையில் ஒலிபரப்புத்துறையின் அனைத்து துறைகளையும் துறந்து தந்த ஒரு பணிப்பாளராக இருந்தவர் VN மதியழகன் அவர்கள். இனிய இடங்களில் பணிப்பாளர்களுக்கு பேட்டி காண முடியும் என்றால் அவர்கள்தான் பேட்டி காண்பார்கள். அவருக்கு மிக நன்றாக தெரியும் எல்லா அரசியல்வாதிகளையும். இலங்கையை பொறுத்தவரையில் நான் நம்புகிறேன், வெறும் தமிழ் அரசியல்வாதிகள் அல்ல, சிங்கள அரசியல்வாதிகள் அனைவரையும் நான் சந்தித்திருக்கிறேன். இந்த பொன்னாடை போர்ப்பதன் அர்த்தம் என்னவென்றால், தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் தொண்டாற்றியவர்களை சிறப்பு செய்வதற்காக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. ஒன்று நான் கருதுகிறேன், நான் இந்த விழாவிற்கு நேற்று நாங்கள் சென்றோம். நேற்று 2 மணி நேர ஒலிபரப்பை இளையபாரதி அவர்கள் தருகிறார். 1999ஆம் ஆண்டு யார் என்று தெரியாத இளையதம்பி தயானந்தாவை கனடாவுக்கு அழைத்த பெருமைக்குரிய இளையபாரதி அவர்கள், நான் நம்புகிறேன் இவன் கொஞ்சம் ஏதாவது செய்வான் என்று அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் கருதிய இளையபாரதி அவர்கள் இந்த விழாவிற்கு வந்தது. நான் விரும்பியது, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களையும் என்னால் அழைக்க முடியும். பிரேம்ஜி அவர்கள் வந்திருக்க வேண்டும் என்று வரவில்லை. KS பாலச்சந்திரன் அவர்களை நான் சந்தித்தேன். KS பாலச்சந்திரன் அவர்கள் உடனடியாக வந்திருக்க வேண்டும். அவருடைய உடல்நிலை, அவருடைய விழா முடிவு, அவர் வரவில்லை. ஏனைய எல்லா ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களையும் என்னால் அழைக்க முடியும். என்னுடைய கற்பனை என்னவென்று சொன்னால், இந்த எங்களுடைய மண்ணிலிருந்து காரைநகரிலிருந்து வெளியே வந்து புலம்பெயர்ந்த நாட்டில் 24 மணி நேர ஒலிபரப்பை ஆரம்பித்த ஒரு காரைதீவான் வராமல் இந்த விழாவை செய்யக்கூடாது என்று நினைத்தேன். இளையபாரதி அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களும் நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்னர் நான் ஒரு 10 பேரை அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். இதில் இருக்கக்கூடிய 100க்கு 99% ஏதோ வகையில் என் சொந்தக்காரர்கள். உங்களை எல்லோரையும் அழைக்க வேண்டும் என்பது ஒருபுறம் இருக்க, அவ்வாறு அழைப்பது என்பது நேர கால சிக்கல்களுக்கு உருவாக்கும் என்ற காரணத்தால் அழைக்கவில்லை. உங்கள் எல்லோர் கைகளுக்கும் நூல்கள் வரும், அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அல்லது என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்விற்காக பொறுத்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இப்படியான சந்தர்ப்பம் மீண்டும் இந்த மண்ணில் ஒரே மேடையில் இத்தனை கலைஞர்களையும் பார்க்கின்ற சந்தர்ப்பம் வருமோ தெரியவில்லை. இருந்தாலும் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கனடா காரை கலாச்சார மன்றம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடத்திய தமிழ் திறன் போட்டியில் மேற்பிரிவு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி செல்வி லக்ஷிகா மோகனேந்திரன் வழங்குகின்ற பேச்சு. சபையோருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை என வள்ளுவர் பெருந்தகை கூறுகின்றார். கல்வியே ஒருவர்க்கு நிலையான செல்வம், அது தவிர சிறந்த செல்வம் வேறு இல்லை
என அழுத்தமாக கூறுகின்றார் இவர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என மற்றொரு தமிழ் சான்றோர் கூறியுள்ளார். தமிழர் ஆதிகாலம் தொடக்கமே கல்வியை போற்றி வந்துள்ளனர். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என கல்வியை பாராட்டியுள்ளனர். உலகத்தில் பேசப்படும் பல ஆயிரக்கணக்கான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாகும். தமிழ் மொழி பழமையும் பெருமையும் கொண்டது, சொல்வளம் கொண்டது, பல அறிவு நூல்களை உடையது. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை அடக்கியது. சமூக மேன்மையின் மிக உயர்ந்த அடையாளம் கல்வி. நல்ல சமூகத்தை உருவாக்குவோம், நாட்டை வளமிக்க நாடாக மாற்றுவரும் கல்வியாலேயே விளைகின்றனர். எந்நாளும் அழிவராத உயர்ந்த செல்வம் கல்வியாகும். மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் பெருகும் செல்வம் கல்வி ஒன்றே. கல்வியால் உலகை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.